பிரைஸ் லார்ட். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் வந்து ஒரு தலைப்பின் கீழே நாம் பார்த்து வருகிறபடி ஒரு மெசேஜை பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டான மெசேஜ் தான். இந்த தலைப்பு என்னென்னா ரூல்ஸ், சட்டங்கள். வேதாகமத்தில் வந்து ஓவராலாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம படிப்போம். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இப்போ நீங்கள் பாருங்கள், உலகத்தில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, கபடி, ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு கிரிக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன், அதில் வந்து ஒரு ஓவருக்கு 6 பால் தான் போடணும். அப்போது இல்லை நான் 6 பால் போட மாட்டேன், நான் 7 பால் போடுவேன், இல்லை நான் 6 பால் தான் போட மாட்டேன், நான் 3 பால் தான் போடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது ஒரு ஃபுட்பால்னு எடுத்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டிராஃபிக் எடுத்துக்கங்களேன், டிராஃபிக் ரூல்ஸ் நமக்கு தெரியும். க்ரீன் சிக்னல் போட்டால் நம்ம போகணும், ரெட் சிக்னல் போட்டால் நம்ம வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம ரெட் சிக்னல் போட்டால் நான் போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்படி வந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. எக்ஸாமுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் கூட நமக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரூல்ஸ் எப்படிப்பட்ட தன்மையோடையதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது, அந்த ரூல்ஸ் வந்து ஒரு டிக்டேட்டர்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் மாதிரி நமக்கு இருக்காது. லவ்விங் ஃபாதர்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் மாதிரி தான் இருக்கும். கடவுள் நமக்கு எப்படி அதை தராருனா, ஸோ அந்த ரூல்ஸுடைய கன்க்ளூஷன் என்னென்னு நான் சொல்லி முடிக்கிறேன். யூ ஹேவ் ரிட்டன் யுவர் ரூல்ஸ் இன் மை ஹார்ட், தாவீது வந்து சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஹெல்ப் மீ டு கீப் யுவர் பவுண்டரிஸ் அண்ட் லிவ் லைஃப் இன் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ். கடவுளுடைய ரூல்ஸ்லாம் வந்து நம்ம காக்கும்போது அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கீப்பிங் காட்ஸ் கமாண்ட்மெண்ட் இஸ் அ மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். கடவுளுடைய அந்த சட்டத்திட்டங்களை நம்ம வந்து கை கொள்ளும்போது அதில் தான் வந்து மரணமும் ஜீவனும் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கடவுள் நமக்கு ஒரு சட்டத்திட்டங்களை கொடுக்குறாருன்னா அது வந்து நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் தான் வந்து நமக்கு லைஃப்பும் டெத்தும் அதில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.